வணக்கம். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்களோட டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, பொசிஷன்ஸ், பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களோட ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாய் இருக்கிறாரு. உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து கேது பகவான் இருக்கிறாரு. இதுதான் பிளானட்டரி பொசிஷன்ஸ். இப்படிதான் கோள்கள் இருக்கு உங்க ஜாதகப்படி. ஓகேவா? இந்த கோச்சாரத்துல இப்படிதான் இருக்கு மீன ராசிக்கு. சோ இது எந்த மாதிரியான மாறுதல்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல மீன ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நீங்க சொல்லணுமா அப்படிங்கறது இல்ல, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அது எனக்கே தெரியும், அது நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போய்கிட்டு இருக்கு. ரொம்ப டஃப்பான ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்கிறீங்கன்னே சொல்லலாம். என்னன்னா, உங்களோட ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. அது 7.5 சனியா ஸ்டார்ட் ஆக போகுது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கும்ப ராசியில சனி பகவான் இருக்கிறாரு. அது உங்க ராசியிலிருந்து 12ஆம் இடமா இருக்கிறதுனால அங்க அவர் வக்ரமா இருக்கிறாரு. 12th பிளேஸ்ல சனி பகவான் வக்ரமா இருக்கிறாருன்னே சொல்லலாம். சோ அப்போ சரி, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க அப்படின்னா, வக்ரம்னா என்ன, சனி வக்ரம் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் வக்ரகதியில வக்ரத்திலே கும்பராசியில 12ஆம் இடத்துல நவம்பர் வரைக்கும் அவர் அப்படிதான் இருக்க போறாரு, டிராவல் பண்ண போறாரு. சோ அப்ப எந்த மாதிரியான பலன்கள், ஜாப், கெரியர், பிசினஸ், இந்த மாதிரி ஹெல்த், ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலயுமே எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொடுப்பாரு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு பகவான் அவர் உங்களோட ராசி அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அல்லவா? அவர் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் அவர் 4 மாசம் வக்ரத்துல தான் இருப்பாரு. நான் ஏன் இப்பவே சொல்றேன் அப்படின்னா, அது எந்த மாதிரியான பலன்களை, மாறுதல்களை, ஒரு மாற்றத்தை உங்களோட மீன ராசி கொடுக்குது அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா அவர் தான் ராசி அதிபதி, அவர் தான். ஓகேவா? அது இல்லாம 10ஆம் அதிபதி அவர் தான். சோ அப்ப அவர் எப்படி பொசிஷன் ஆயிருக்கிறாரு, வக்ரம் அடைஞ்சதுனால எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அது ஏன் அக்டோபர் அப்படின்னா, அது நம்ம இப்பவே பாத்துக்கிட்டாதான் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்துட்டு இப்பவே கேர்ஃபுல்லா இருக்க முடியும். சோ ஓகேவா? சோ அதனாலதான் நான் இப்பவே ரீஐட்டேட் பண்றேன். சோ அப்போ வக்ரம்னா என்ன, குரு வக்ரம் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குது, எந்த மாதிரியான மாறுதல்கள் ஃபேமிலி, ஜாப், கெரியர், பிசினஸ், இந்த மாதிரி மேரேஜ், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி எந்த மாதிரியான மாறுதல்கள் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அப்படின்னா நீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். மீன ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள், சனி வக்ர பயிற்சி பலன்கள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சென்டென்ட்டுக்குள்ள வரலாம். செப்டம்பர் மாதத்துல மீன ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது பலன்கள், எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ். ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா உங்களோட 10ஆம் அதிபதி குரு பகவானா தான் வராரு. ஓகேவா? அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேவா? அப்ப செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும், ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ்ல எந்த மாதிரியான மாற்றம், ஒரு மாறுதல் எது ஏற்படும், எதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஜாப்ல இப்போ ஃபர்ஸ்ட் புதுசா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கிறப்போ நீங்க இப்போ புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், இல்ல வேலையில இருந்து விட்டுட்டு வேற வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க நினைச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்காது, நீங்க நினைச்சுன்னா ஒரு பொசிஷன்ல போய் உட்கார முடியாது. ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. 12ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறார். அது உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்கிறார். சோ அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நீங்க புதுசா ஜாப் தேடுற மாதிரி இருந்தா நீங்களா ஓனா போய் நீங்க ஓனா நிறைய எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற. அதாவது சனி பகவான் உங்களை அந்த நிறைய முயற்சி எடுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற. இல்ல எனக்கு முயற்சியில சோதனையை தான் கொடுக்குறாரு அப்படின்னா, சோதனையை அவர் கொடுக்க மாட்டார். அவர் அதுல ஒரு பாடத்தை கொடுக்குறாரு. எதனால எனக்கு இப்போ ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா எதனால ஃபெயில் ஆனோம், அப்ப அது ஒரு சோதனையை எடுத்துக்காம, அது சோதனை தான், அது ஒரு சோதனையை எடுத்துக்காம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம நெக்ஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் எழுதுறதுக்கு டெஸ்ட்
டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி இருந்தாலுமே வந்து நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அது வந்து இல்லாமலாம் போகாது, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பட் நீங்க நினைச்ச உடனே கிடைக்காது. ஓகேவா? அப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போடணும். நீங்க ஃபுல் ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சியா போடணும். 2 நாள் நான் படிக்கிறது, 3 நாள் படிக்கல, அப்புறம் எப்படி வேலை மட்டும் கிடைக்கும் நல்ல ஜாப் நல்ல பொசிஷன்ல? அப்போ வந்து நீங்க கண்டினியூஸா போடணும். ஏன்னா சரி அப்ப நான் கண்டினியூஸா போடுறேன், ஃபெயில் ஆயிட்டேன் நான் விட்டுறேன், அப்படி இருக்க கூடாது. நான் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் நான் வந்து படிப்பேன், ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் நான் அசஸ்மெண்ட் எழுதுவேன், மறுபடியும் நான் வேற கம்பெனி அப்ரோச் பண்ணுவேன். இது இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற கம்பெனி இருக்குல்ல, நம்மளுக்கு வேற கம்பெனியா இல்ல உலகத்துல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தாதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய எஃபோர்ட் எடுங்க. எஃபோர்ட் எடுக்க உங்களுக்கு வந்து எல்லாமே கிளிக் ஆகுன்னு சொல்றேன். அப்போ நிறைய முயற்சி அதிகப்படுத்துங்க. சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு உங்களை. ஓகேவா? சோ வந்து அப்ப ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய முயற்சி எடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வரலாம். அப்ப ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, இல்ல நீங்க சொல்லவே வேண்டாம், எனக்கு தெரியும், எனக்கு வந்து எல்லாமே வந்து நான் நினைச்ச மாதிரியே நடக்கல அப்படின்னா அது கரெக்ட் தான். அதான் நான் சொல்றேன்ல, என்னன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜாப்ல இருந்தாலுமே வந்து கரெக்டா ஒரு ப்ரொமோஷன் இருந்திருக்காது, ஒரு ஹைக் இருந்திருக்காது. நம்மளுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாடு மாதிரி வேலை செய்வீங்க, பட் அதுக்கேத்த பலன் வந்து கிடைச்சிருக்காது. சோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். சோ வந்து நீங்க வந்து இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு கான்பிடென்ட் வந்து ஒரு தைரியத்தை வந்து விடக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஒரு ஸ்டெப் பேக், பின்னாடி போக கூடாது, முன் வச்ச கால வந்து பின்னாடி வைக்க கூடாது. அப்படிங்கிற அதுக்குன்ட்டு நான் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்ல. நீங்க வந்து கரெக்டா வந்து டைம் வந்து பேட் ஃபேஸ்ல இருக்கிறப்போ நீங்க வந்து, ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேவா? சில பேருக்கு எப்படி இருக்குன்னு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்குல்ல, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் அப்படின்னா இதை தான் நீங்க பர்டிகுலரா நோட் பண்ணணும். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்துல வந்து உங்களோட தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும், குரு பகவான் ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு மாடரேட்டான பலன்கள் இருக்கும், மத்தியமமான பலன்கள் கண்டிப்பா வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்க சுய ஜாதகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அது எதுவும் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய தாக்குதல், ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம ஒர்க் வந்து ஸ்மூத்தா மாடரேட்டா எடுத்துட்டு போயிருவீங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல தசாபுத்தி போகாம கோச்சாரம் அடி வாங்கி இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா வந்து நம்மளால வந்து போக்கஸ் பண்ண முடியாது. கரெக்டா வந்து ஒன்னா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா வேலை கரெக்டா செட் ஆச்சுன்னா மேனேஜரால தொல்லை இருக்கும், மேனேஜர் கரெக்டா இருந்தா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் எப்படி யோசிப்பீங்கன்னா, ஒருவேளை ஜாப் போயிருவோம், நம்மள வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோ, இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு நிறைய வந்து திங்கிங் ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கிறப்போ அப்பப்போ அடடா ஐயோ இப்போ வந்து நம்ம வேலை போயிடுமோ இல்ல அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஃபியூச்சர் பார்த்து பயம் வரும். ஃபியூச்சர் பத்தி யோசிக்கலாம், ரொம்ப ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம முடிஞ்சிருவோம். ஸோ அதனால வந்து நீங்க பிரசன்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேலை போகுமா போகாதல்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு பாசிட்டிவா திங்கிங் பண்ணுங்க. நீங்க வந்து 100% எஃபோர்ட் போடுறீங்க. என்னன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சனி பகவான் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் வந்து இப்போதைக்கு ஏற்பட போகலினாலுமே வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏற்படும். அது வரைக்கும் நீங்க என்னன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்றேன். சோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த எதிர்காலத்தை நோக்கி பயம் எல்லாம் வேண்டாம், நீங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா சக்சஸ் இருக்குன்னு சொல்றேன். அடுத்து பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கொஞ்சம் பொறுமையா லோ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி பிசினஸ் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. எதுவும் வந்து பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க புதுசா இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். ஓகேவா? ஏன்னா யோசிச்சு பண்ணுங்க. டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஆவரேஜா இருக்கிறப்போ நீங்க வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். உங்க தசாபுத்தி எப்படி கை கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். நான் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா இது வந்து காசு போனா திரும்ப வராது, ரொம்ப கஷ்டப்படணும், உங்களுக்கே தெரியும்ல. சோ அதனால வந்து இந்த டைம்ல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யார் சொல்றாங்கன்னு அந்த பிசினஸ் பண்றதாகட்டும், யார் சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், அதெல்லாம் பண்ணாம கரெக்டா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், லார்ஜ் ரிஸ்க், பெரிய ரிஸ்க் எல்லாம் இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்த் மீன ராசிக்காரங்க எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஓகேவா? ஏன்னா வந்து உங்களோட ராசிலேயே வந்து ராகுவும் இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. இப்ப சின்ன பிசினஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய பிசினஸ் லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. அப்பதான் பெரிய ஆப்பா இருக்கும். நீங்க லோன் வாங்குறப்ப இஎம்ஐ வந்து கடன் வந்து கழுத்து நெரிக்கும் அந்த டைம்ல. சோ
அப்ப 7.5 சனி இருக்குது, ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கிறார். அவர் வந்து உங்களை நிறைய வந்து தூண்டி விடுவாரு. இது இன்னும் கொஞ்சம் பெருசா இப்போ ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வாங்குற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கீர் சைக்கிள் வாங்கலாம். இப்போ சின்ன ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கான கார் வாங்குறதா இருந்தா இல்ல 15 லட்சத்துக்கு கார் வாங்கலாம். அந்த மாதிரி வந்து திங்கிங் நிறைய இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு வேண்டி நீங்க நிறைய லோன் வாங்குவீங்க. அப்படி வாங்குறப்ப நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்ற. அப்ப இஎம்ஐ யார் ஃபேஸ் பண்றது? நீங்க தான் கட்டணும். அப்படிங்கிறப்ப கடைசியில வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. சோ அப்போ கரெக்டா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. பிசினஸ் ஆகட்டும், இது வந்து நான் பண்ணலாமா, பண்ணுனா கரெக்டா வருமா, இவன் சொல்றத கேட்கலாமா, நம்ம ஓனா டிசிஷன் எடுக்கலாமா, 4 பேர்த்திட்ட கேட்கலாமா, இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்தா அது வந்து உங்களுக்கு வெற்றியில போய் முடியும். அது இல்லாம வந்து அவசரப்படுறதோ இல்ல வந்து நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாதான் வந்து பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப கரெக்டா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து வெற்றி அடைவீங்க. ஓகேவா? சோ இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லார்ஜ் பெரிய ரிஸ்க் எதுவுமே வேண்டாம். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாப் கண்டினியூ பண்ணுங்க. எதுவும் வந்து பெரிய ஸ்விட்ச் எல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மந்த் இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா செப்டம்பர் மாதத்துல வந்து மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம். ஃபேமிலியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா பர்டிகுலரா செப்டம்பர் மந்த்ல வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஓகே அப்படி மாடரேட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் வளர்த்திக்க வேண்டாம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஈஸியா நீங்களே சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருங்க. அப்படின்னா நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. பெரிய ப்ராப்ளம் மீன்ஸ் அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வராம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா நிறைய கொஞ்சம் விரயமாகலாம் இந்த டைம் பீரியட்ல. உங்களுக்கு நான் சொல்லணுமா, 7.5 சனி வந்துருச்சு. நிறைய விரயத்தை தான் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. நிறைய வீண் விரயம் ஏற்படும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியில வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு சொல்லிட்டு இது நான் பண்ண போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்க. அப்படி சொல்லாம பண்றதுனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். சோ அதனால வந்து எதா இருந்தாலும் ஃபேமிலியில கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை எடுத்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அப்படி இப்படி ஆவரேஜா தான் இருக்கும். சின்ன சின்ன மைன்யூட்டான இஷ்யூஸ் வந்தாலும் பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் முடிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அப்போ ஓகேவா? ஸோ நீங்க மீனராசியா இருக்கிறீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் எதை திட்டினாலோ ஏதோ பிரச்சனை பண்ணாலோ கொஞ்சம் அமைதியா நீங்க போய்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த டைம் பீரியட்ல இப்படிதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஓகேவா? ஸோ பெரிய ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இருக்காது. ஏன்னா இப்பதானே ரீசெண்டா மேரேஜ் பண்ணிருக்கீங்க. கரெக்டா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சோ அப்போ வந்து நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிற மீனராசி பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி உங்களோட பார்ட்னர் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். எதிர்பார்ப்புனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. இவங்க அதை பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தது பண்ணல, இதை பண்ணுவேன் நீ இதை பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தது நீ பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கலாம். ஓகேவா? அவங்க டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கோயின்சைட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த டைம் பீரியட் வந்து அது செப்டம்பர் 1 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் வந்து நீசமா இருக்கிறாரு, கேது பகவான் ஆல்ரெடி இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற. கொஞ்சம் கூட வந்து நீங்க எதுவுமே வந்து ரொம்ப பெருசா எதையுமே வந்து ரொம்ப திங்கிங் எல்லாம் வேண்டாம். ரொம்ப டீப் அனாலிசிஸ் டீப் திங்கிங் வேண்டாம், ரொம்ப யோசனை வேண்டாம். இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுல ஓகேவா? அவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். அதே மாதிரி வரன் பாக்குறதாகட்டும் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல கொஞ்சம் வந்து டைம் வந்து சரியில்லைதான். ஸோ இந்த மந்த் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஹோல்டு பண்றது ரொம்ப நல்லது. ஓகேவா? ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன் பண்ணலாம். பட் இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். இந்த மந்த் அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு ஃபேவரபிளான பீரியட்ல வரன் அமைய இருக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்குன்ட்டு நீங்க உங்க சுயஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, தசாபுத்தி நல்லா இருக்கு, எல்லாமே வந்து நல்லா இருக்கு, பொண்ணோடதும் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மந்த் வந்து வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயும் டக்குன்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்காதீங்க, ஒரு அக்செப்ட் கொடுக்காதீங்க, கிரீன் சிக்னல் கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதோட கரெக்டான மேல அதோட பெர்ஃபெக்டான வரன் வரலாம், நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே வரன் வரலாம். அது இல்லாம வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ற கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இப்போ சிக்கிட்டீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிடைக்காம போகலாம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கிறது வந்து நல்லா பெர்ஃபெக்ட் நீங்க எதிர்பார்த்த வரன் வந்து மேட்ச் ஆகாம போகலாம். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல. டைம் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்பட வேண்டாம். ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு மாசத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது வரன் பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து
உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே வந்து அந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய கிரியேட் ஆகலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்து மேரேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வீட்டில் சொன்னாலும் வந்து வீட்டில் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களோட உங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் அப்படி இருக்கு, அதனால வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பொறுமையா இருக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். எல்லா ப்ராசஸுமே ஹோல்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு நான் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்றதுன்னு இருக்காதீங்க. இப்பதான் பேட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க, ஓகேவா? ஏன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஓகேவா? உங்க சுயஜாதகத்துல சனி எப்படி இருக்கான்னு பாருங்க, அதை பொறுத்துதான் பலன்கள் வேறுபடும். நான் எல்லாத்தையும் பயப்படுத்தல, பட் இதுதான் வந்து ஜென்ரலான கான்செப்ட். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனம் தானே, அதனாலதான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம், ஓகேவா? அதனால வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் அமைதி, நிதானம் வேணும், பொறுமை வேணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மந்த் பொறுத்த வரைக்கும். எதுவும் பெருசா எல்லாம் எதுவும் கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணாதீங்க. வந்துச்சுன்னா கரெக்டா திங்க் பண்ணி ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே வந்து கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு முடிச்சுக்கோங்க, பேசி முடிச்சுக்கோங்க. அது பெரிய அளவுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்றேன், ஓகேவா? மீனராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டா பர்டிகுலரா செப்டம்பர் மந்த்ல வந்து இது வந்து கொஞ்சம் கடினமான நேரம்னே சொல்லலாம், ஒரு சோதனையான காலம்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, 7.5 சனி இருக்கிறதுனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை இதுதான் வரும் அப்படின்னு படிச்சுட்டு போவீங்க, அது வராது. ஏன்னா அந்த மாதிரி டைம். அப்போ உங்களோட எஃபர்ட்டை எல்லா பக்கம் போடணும், எல்லா கான்செப்ட்லயும் போடணும். இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் படிச்சுட்டு பாருங்க, இதுதான் வரும் அப்படி எல்லாம் இல்லை. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும், அப்ப எல்லாத்தையுமே எஃபோர்ட் போடணும், நிறைய பிராக்டிஸ் வேணும். அப்ப இந்த மாதிரி பிராக்டிஸ் அதிகரிக்க நீங்க ஜெயிப்பீங்க. ஸோ அப்ப நான் என்னன்னா, இப்ப நீங்க ஷார்ட்கட்ல நான் படிச்சுட்டு மட்டும்தான் போவேன், நான் இதுலயே நான் எழுதிடுவேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. பட் டைம் அந்த அளவுக்கு இல்லாதப்போ மறந்துடுவீங்க, இல்ல அந்த டாபிக் வராது. அப்போ அந்த இடத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே படிக்கணும், எல்லா எஃபோர்ட்டும் எடுக்கணும், ஓகேவா? இந்த 7.5 சனி வந்து இந்த மாதிரி தான் பண்ணும். நீங்க ஒன்று படிச்சுட்டு போவீங்க, அது வேற வரும். ஸோ அப்போ எல்லாமே படிச்சுட்டு போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல. ஸோ அப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையுமே படிக்கணும், எல்லாத்தையுமே ஃபுல் எஃபோர்ட் போடணும், ஃபுல்லா ப்ராக்டிஸ் வேணும், ஓன் செல்ஃப் எவால்வேஷன் வேணும். அப்பதான் வந்து என்ன தப்பு பண்ணுங்கிறது கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த 7.5 சனினால ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஹெல்த்ல படுத்துட்டீங்கன்னா நீங்க படிக்க முடியாது, ஓகேவா? எக்ஸாம் ஏதாச்சும் நெருங்குச்சுன்னா ஹெல்த்னால நம்மளோட கெரியர் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது, நம்மளோட ஃபியூச்சர் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. அப்படின்னா ஹெல்த்தை கரெக்டா பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கிறது அப்படின்னா, வெளியில சாப்பிடக்கூடாது, ஓகேவா? வெளியில வந்து கண்டதே வெளியில சாப்பிடக்கூடாது. ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூலு, இல்லைன்னா வீட்டை விட்டா டியூஷன் ஸ்கூல் டியூஷன் வீடு, இந்த மாதிரி இப்படி இருந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைம் பீரியட்ல சாப்பிட்ற உணவுல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். நீங்க அதனால ஃபுட் பாய்சனிங் ஆகலாம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால ஏதோ ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வெளியில சாப்பிட வேண்டாம், ஆயில் ஐட்டம் சாப்பிட வேண்டாம். வெளியில தயவு செய்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேவா? அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெளியில இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில சாப்பிட அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா அந்த டைம்ல எப்படி வேணாலும் மாறலாம் சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா டைம் சரியில்லாதப்போ எது வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க கரெக்டான 7.5 சனி வந்து என்னன்னா, நண்பர்களை வந்து கரெக்டான நண்பர்களை சூஸ் பண்ணணும். யாரு கூட நான் இருந்தா என்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ஃபேஸ் இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த ஏதாவது ஒரு 18 19 இருப்பீங்க, 20 இருக்கிற ஆட்கள் வந்து கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணாதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்க ஒரு தவறான ஒரு நண்பனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவன் வந்து வேற வழிக்கு தான் நம்மள எடுத்துட்டு போவான். அப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும், யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது. நல்லா படிக்கிற ஒருத்தர் இருப்பான், நல்லா படிக்காத ஒருத்தர் இருப்பான். அப்ப அவன் கேரக்டர் எப்படிங்கறத பார்க்கணும். நல்லா படிக்கிறவனோட கேரக்டர் எப்படி இருக்கு, நல்லா படிக்காதவனோட கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி யார்கிட்ட சேரணும், நம்ம யார்கிட்ட இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படும், அவனும் எப்படி இருக்கு, அந்த மாதிரி டிசிப்ளினா இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்தா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்படி அதுதான் உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தும். முதல்ல வந்து டிசிப்ளின் வேணும். அப்ப டிசிப்ளினா இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க கரெக்டா ஒரு நண்பரை சூஸ் பண்ணணும், வெளியில சாப்பிடக்கூடாது, நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா புதனும் சூரியனும் ஓரளவுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு எப்படியோ வந்து எடுத்துட்டு போயிருவீங்க. பட் என்ன அப்படின்னா, நிறைய முயற்சி வேணும், ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து கரெக்டா இல்லாத பட்சத்துல வந்து நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டாதான் நீங்க வந்து நீங்க நினைச்ச மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும், ஓகேவா? நீங்க வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு போய் எழுதிட்டு வந்தாலாம் நீங்க நினைச்ச மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல போய் நிக்க முடியாது. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கு, ரியாலிட்டி வேற மாதிரி போயிடும். ஸோ அதனால தொடர்ந்து ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறப்போ நீங்க வந்து அதுல வந்து சக்சஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 7.5 சனி அவர் வந்து நிறைய
சோதனைகள் வந்து உட்படுத்துவார், நிறைய சோதனைக்குள்ள வந்து உட்படுத்துறப்போ உங்களுக்கு வந்து அதை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்னஸா இருப்பீங்க. அதுலதான் வந்து சனி பகவான் அடிப்பார். ஓகேவா? யாரா இருந்தாலும் பிசினஸ்ல யார் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களோ அவங்க தான் லாஸ் பண்ணுவாங்க. ஜாப்ல யார் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களோ அவங்கள தான் சனி பகவான் டார்கெட் பண்ணுவார். அப்ப நான் வந்து படிப்புல நான் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன என்ன பண்ண முடியும்? அப்ப நான் படிச்சு நான் பிராக்டிஸ் பண்றேன், இவ்வளவு டைம் சொல்றேன், நான் தலைகீழா கூட சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த மாதிரி போயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த, இந்த மாதிரி பேராகிராஃப் தலைகீழா சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ண முடியும்? அந்த கொஸ்டின் நான் வந்து ஃபுல் மார்க் எடுப்பேன் அந்த கொஸ்டின் பர்டிகுலர் செக்ஷன்ல. அப்படிங்கிறப்ப அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப உங்களோட எஃபோர்ட் அதிகமா எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அப்ப கரெக்டா நண்பனை சூஸ் பண்ணி கரெக்டா வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த்தை ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? புதனும் சூரியனும் ஓரளவுக்கு வந்து ஒரு முதல் பாதி மாதம் 1 to செப்டம்பர் 16 வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் பெருசா வராது. ஓகேவா? ஓரளவுக்கு நல்லா சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் டார்கெட் பண்ணி எந்த ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது, ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாலும் நல்லா உங்களுக்கான ஃபேவரபிளான ரிசல்ட் கண்டிப்பா வரும். ஓகேவா? அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் கொஞ்சம் அப்படி இப்படி ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரியன் வந்து கேதுவோட இணைவார், அப்புறம் வந்து புதன் வந்து உச்சமானால் வந்து கேதுவோட இணைவார் செப்டம்பர் 24 அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கரெக்டா பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல் எஃபோர்ட் வேணும். அடுத்து ஹெல்த். செப்டம்பர் மாதத்துல மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஹெல்த் வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது எந்த சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சுத்தா இருந்தாலும் சரி, 2ஆம் சுத்தா இருந்தாலும் சரி, 3ஆம் சுத்தா இருந்தாலும் சரி, 4ஆம் சுத்தா இருந்தாலும் சரி, எந்த சுத்தா இருந்தாலும் சரி ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். 4ஆம் சுத்துக்கு ஏன் போறீங்க, ஒரு சுத்துலயே நான் விழுந்துருவோம் போல அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஹெல்த்ல எந்த ஒரு விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களோ அதுலதான் இழுத்து அடிப்பார் அப்படின்னு. எந்த விஷயத்துல, அதாவது யார் வந்து லூஸ் பண்ணுவா பிசினஸ்ல கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஏனாதானு பண்றவங்கள இழுத்து அடிப்பா அப்படி. ஓகேவா? அப்போ நான் நல்லா தான் பண்றேன், ஏன் என்ன அப்படி சோதிக்கிறார் அப்படின்னா இன்னும் நல்லா பண்ணணும்னு அர்த்தம். அதான் வந்து சனி பகவான் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ எனக்கு நான் ஹெல்த் நல்லா தான் பாக்குறேன், ஆனா ஏன் அப்படி வருது, இன்னும் ஹெல்த்தை கேர்ஃபுல்லா பண்ணணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒரு அர்த்தமா எடுத்துக்கணும். சோதனை எடுத்துக்காம அது ஒரு பாடமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, பட் நீங்க வந்து ஹெல்த்தை கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும், கரெக்டா டைமுக்கு தூங்கணும், கரெக்டா வந்து எல்லாமே மானிட்டர் பண்ணணும். அதை விட்டுட்டு டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, இந்த மாதிரி வந்து ஹெல்த்தை கரெக்டா பாத்துக்கிறது இல்லை, கரெக்டா ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா மெடிசன் கரெக்டா எடுத்துக்கிறது இல்லை. டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருப்பீங்க, டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து 7.5 சனி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு கேர்லெஸ் தானே. அப்போ அதனால வந்து ஏதோ ஒரு பின்விளைவு வரலாம். ஏன் இப்படி நான் வந்து பின்விளைவு வரலாம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா மட்டும்தான். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்துல இருக்கிறப்ப அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஓகேவா? நான் ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்லிட்டா. என்னன்னா, இந்த 7.5 சனிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேரத்துல காலையில் எந்திரிச்சுக்கோங்க. ஒரு 5:30 6 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. நைட் ஷிஃப்ட் காரங்களை விட்டுருங்க. ஓகேவா? நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க விட்டுருங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நேரத்தில் எந்திரிச்சுக்கோங்க. நேரத்தில் எந்திரிச்சு 5:30 6 மணி, அட்லீஸ்ட் 5:30 எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 5:30 எந்திரிங்க, நேரத்தில் எந்திரிங்க. நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு வந்து இப்போ மெடிடேஷன் என்னன்னு தெரியாது, எக்ஸசைஸ் என்னன்னு தெரியாது, இந்த ஒர்க் அவுட்னா என்னன்னு தெரியாது. ஆமா, அதுக்கு உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுதா? இல்ல தானே? ஏன்னா நீங்க அப்படியே சோம்பேறித்தனமாவே இருக்கிறீங்க. அதனாலதான் பிரச்சனை பெருசாகும். ஏன்னா சனிங்கிறது என்னன்னா, கரெக்டா யார் வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ரொம்ப வந்து அவன் உடலை வருத்தி அப்படின்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவன் ஹெல்த்தி பார்த்துக்கிட்டு அவன் ஒரு கெரியர்னாலும் கெரியர், பிசினஸ்னாலும் பிசினஸ், அதை வந்து கரெக்டா அவன் எடுத்துட்டு போறானோ அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டார். சீரியஸா நீங்க எடுத்து பாத்துட்டீங்கன்னா 7.5 சனியில நிறைய பேர் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், எல்லா விஷயத்திலயும் பெரிய ஆளா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஓகேவா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, 7.5 சனி கண்டு பயப்பட வேண்டாம். நீங்க கரெக்டா ஒரு நேர்மையா ஒரு கரெக்டா நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். இதை தான் நான் சொல்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கரெக்டா வந்து நேரத்தில் எந்திரிங்க, கரெக்டா எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா வந்து சின்சியரா போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண சொல்ல, கை கால் அசைச்சு, தலையை அசைச்சு, இடுப்பு அசைச்சு, கை காலை இது பண்ணி, இந்த மாதிரி வந்து உங்களால என்ன எக்ஸசைஸ் முடியுமோ உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து ½ அன் ஹவர் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மெடிடேஷன் ½ அன் ஹவர் பண்ணுங்க. இதுலயே வந்து 6:30 7 மணி ஆயிடுமா, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் போங்க. இதை வந்து ஒரே ஒரு வாரம் மட்டும் இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைன்னா தயவு செய்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னா, நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போடுறப்போ உங்களோட ஹெல்த்தை, உங்களோட மைண்டை வந்து ஸ்டெடியா வச்சுட்டு இருக்கிறப்போ சனி பகவான் எந்த ஒரு பாதகத்தையும் உங்களுக்கு பண்ண மாட்டார், எந்த ஒரு ப்ராப்ளமையும் உங்களுக்கு பண்ண மாட்டாருன்னே சொல்றேன். சோ அப்போ இந்த ஒரு வாரம் மட்டும் கரெக்டா இந்த நேரத்துல எந்திரிச்சு கரெக்டா இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா ஒர்க்ல போய் உட்காருங்க. எல்லாமே கிளியரா இருக்கும். உங்களோட வழி வந்து கிளியரா இருக்கும். எந்த ஒரு தடங்களுமே இல்லாம. இப்ப பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா தடங்கள்
மேல தான் இருக்கு. ஏன்னா வந்து எக்ஸசைஸ் என்னன்னு தெரியாது, எதுவுமே என்னன்னு தெரியாதுங்கிறப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை தானே. ஸோ அப்போ கரெக்டா வந்து சோம்பேறித்தனமா இல்லாம கரெக்டா நீங்க வந்து ஃபிட்டா இருக்கிறவங்களை பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எப்படின்னா இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறப்ப யார் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிட்டு ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறாங்களோ அவர் வந்து சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரே ஒரு பாயிண்ட்னா சுறுசுறுப்பா இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ அப்படின்னா மெடிடேஷன் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றப்போ நம்ம ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? பர்டிகுலரா செப்டம்பர் மந்த் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார்ல, செவ்வாய் பகவான் வந்து அவரோட பார்வை இருக்கு, அவரோட சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்றேன். ஓகேவா? செவ்வாய் வந்து உங்களை காப்பாத்திடுவார். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு ஹெல்த்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அது வந்து செவ்வாய் வந்து உங்களை வந்து காப்பாத்திடுவாருன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் செப்டம்பர் மந்த்ல அந்த அளவுக்கு பெருசா இல்லை. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், 7.5 சனி போயிட்டு இருக்கு, உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதனால வந்து என்ன குறிக்குது, எதை குறிக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் கேர்லெஸ்ஸா இருக்காது, எல்லா விஷயத்துலயும் கேர்ஃபுல்லா இருங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிங்க. உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது நான் என்னன்னா ஒரே வாரம் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. நேரத்துல இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நடக்கல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, கண்டிப்பா எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படிங்கிறேன். ஸோ அப்ப நீங்க ஒரு விஷயத்த முழுசா நம்பணும், அதுக்கப்புறம் முயற்சி செய்யணும். இந்த ரெண்டு நம்பிக்கை முயற்சி ஒரு பொறுமை இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுல ஜெயிச்சிருவீங்க. எந்த ஒரு விஷயமா ஹெல்த் ஆகட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஜெயிச்சிருவீங்க. அப்ப நம்பிக்கை பொறுமை ஒரு விஷயம் நிதானமா இருந்து ஒரு நம்பிக்கையா இருந்து திருப்பி முயற்சி பண்ணா கண்டிப்பா ஃபைன் ஓவர் ஆயிரும். ஓகேவா? அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து நீங்க வந்து ரொம்ப எல்லாம் பெருசாலாம் திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? எல்லா ப்ராப்ளமும் வந்து டக்குன்னு ஓவர் ஆயிரும். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா டக்குன்னு ஓவர் ஆயிரும். அதை வந்து நீங்க ஓவரா திங்க் பண்ணிக்க வேண்டாம், ஓவர் திங்கிங்கும் வேண்டாம். ராகு வந்து நிறைய வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு உங்க ராசிலே இருந்துட்டு நிறைய ஐடியா கொடுப்பாரு. பிரம்மாண்டமா பண்ணணும். ராகுன்னு என்ன பிரம்மாண்டம். அப்ப பிரம்மாண்டமா பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை வந்து பெரிய ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஆசையை கம்மி பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது டக்குன்னு ஓவர் ஆயிரும். ஸோ அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஒரு என்னடா இப்படி நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம், டக்குன்னு சரியாயிரும். இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கரெக்டா மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு போங்க. ஜாப் கிளியரா இருக்கும், உங்களோட பாத்து கிளியரா இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும்னே சொல்றேன். ஓகேவா? அதனால வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கு, எல்லா ஃபீல்டுமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனம்னே சொல்றேன். ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா தான் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா விசிபிளா தெரியும், நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா வந்து அந்த வீடியோ மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை வந்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.